இந்த நேயர்களுக்கான கொஸ்டினுக்கான விடைகளை வந்து நம்ம இந்த வீடியோ சீரிஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நேயர் கேட்டிருக்காங்க வந்து, ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் சொத்தை வந்தால் ப்ராப்ளமா டாக்டர், இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ ரெண்டுமே ஆன்சர் தான். இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலை படத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் பேர்ல்ஸ் யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம ஜென்ரலாக டிகேன்னு பார்த்தீங்கன்னா பற்களோட சூயிங் பகுதி. அப்படின்னா என்னென்னா, அந்த பற்களோட சூயிங் சர்ஃபேஸில் தான் வந்து நிறைய எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும். அந்த டிப்ரெஷனில் நம்ம சாப்பிடும்போது உணவுப் பொருட்கள் போய் மாட்டிக்கிட்டு அதில் தான் சொத்தை ஸ்டார்ட் ஆகும். ஆர் ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இருக்கிற நடுவில் ஸ்பேஸில் வந்து டிகே ஸ்டார்ட் ஆகும். அந்த டிகேயை வந்து அந்த டிகேயோட எக்ஸ்டென்ட்டை பொறுத்து சின்னதாக ஃபில்லிங் பண்ணலாம். ஆர் இன்னும் கொஞ்சம் டீப் கேவிட்டி இருந்ததுன்னா டீப்பாக ஃபில்லிங் பண்ணலாம். ஆர் வேர் சிகிச்சை பண்ணி க்ரௌன் போடலாம். இது நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஈருக்கும் பல்களும் நடுவில் அப்படின்னா என்ன, இது பேர் வந்து ஈருக்கு வந்து இங்கிலீஷில் ஜிஞ்சேவான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேரிஸ் வந்து சப்ஜிஞ்சைவல் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ஈர் லெவல் எங்கே இருக்கோ அந்த ஈர் லெவலுக்கும் உள்பகுதியில் வந்து கேரிஸ் வந்திருக்கு அப்படின்னு. இந்த கேரிஸே வந்து டிப்பிக்கலாக இன்னொரு விதமாக சொல்கிறது ஸ்மூத் சர்ஃபேஸ் கேரிஸ்னு சொல்லுவோம். ஏன்னா பற்கள் அந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிற சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஆனால் அந்த இடத்துல டிகே வரும் அப்படின்னா யூஸ்வலாக என்ன காரணத்தினால டிகே வரும், பேஷண்ட்டோட பழக்க வழக்கம் மாறி இருக்கலாம், ஹை அசிடிக் ஃபுட் எடுத்துக்கலாம், ஆர் சலைவா தன்மை மாதிரி சலைவா ரொம்ப அசிடிக்காக இருக்கலாம், ஆர் பேஷண்ட்டோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். வேறு ஏதோ காரணத்தினால ஒரு மருந்து சாப்பிட்றாங்களோ, ஒரு வேறு ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் குறைவாக இருக்குது, ஆர் வேறு ஏதோ ப்ராப்ளத்துக்காக மெடிசன் சாப்பிட்றாங்க, அதனால் சலைவா அசிடிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி காரணத்தினால தான் ஸ்மூத் சர்ஃபேஸ் டிகே வரும், ஈருக்கு அடியில் டிகே வரும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஈருக்கு அடியில் டிகே வரும்போது ஈரோட ஹெல்த்தும் கம்மியாக இருக்கும். ஸோ ஈருக்கும் பற்களுக்கும் அடியில் டிகே வரும்போது ட்ரீட்மெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு வந்து காரணத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்ன மெடிசன் இஷ்யூவா, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமா, ஆர் அவங்களோட வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதனால் இது மாதிரி டிகே வருது, இது நம்ம புரிஞ்சதுனால தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் திருப்பி ரெக்கர் ஆகாமல் இருக்குமா, அது மற்ற பகுதியில் இதே ப்ராப்ளம் வரப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஈஸி. ரெண்டாவது வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிகே. ஈரோட ஒரு பகுதி ஒரு 1 mm 2 mm உள்ளுக்குள்ளே தான் டிகே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டிகேயை நம்ம எடுத்து ஃபில் பண்ண முடியும். ஆர் வேர் ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா ரூட் கேனால் பண்ணி வேர் சிகிச்சை பண்ணி க்ரௌன் போட முடியும். குறிப்பாக நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த மாதிரி ஃபில்லிங் அந்த இடத்துல நிற்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அந்த இடத்துல ஃபில்லிங் இருக்கிறது, ஏன்னா நம்ம ஃபில் பண்ணும்போது அந்த இடத்துல சலைவா ஊறிக்கிட்டே இருக்கும். ஈர்லேருந்து வர கிரெவிகுலார் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளூயிட் வந்துகிட்டே இருக்கும்போது ஃபில்லிங் வந்து அந்த பற்களில் வந்து ஒழுங்காக ஒட்டாது. ஸோ இதுக்கு உண்டான ஸ்பெஷல் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஆர் ஸ்பெஷல் ஐசோலேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணும்போது ஃபில்லிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஈர் உள்ளுக்குள்ளே டிகே போகும்போது ஈருக்கு அடுத்த லெவல் எலும்பு. ஸோ இந்த டிகே ஈர் லெவலையும் தாண்டி உள்ளுக்குள்ளே எலும்புக்குள்ளே போய் டிகே, எலும்புனா எலும்பில் டிகே கிடையாது, எலும்புக்குள்ளே இருக்கிற பல் பகுதியில் டிகே வரும்போது யூஸ்வலாக இந்த மாதிரி பற்களுக்கு வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண மாட்டோம். பற்களை எடுத்துட்டு புதுசாக பற்கள் கட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர டிகே சரி பண்ணால் சரியாக வராது. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜாக எலும்புக்குள்ளே இருக்கிற பல் பகுதியில் எஃபெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் பற்களை எடுத்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.